ரிப்போர்ட்டர் டைரி செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார். கேரள மாநிலத்தில் பாம்பு கடித்து உயிர் இழக்கும் விவசாய குடும்பங்களுக்கு 2 லட்சம் நிவாரணம் வழங்குவது போல் தமிழகத்தில் வழங்க வேண்டும். கிருஷ்ணகிரியில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் சரையு தலைமையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் நடந்தது. இதில் பேசிய விவசாயிகள் கேரளா மாநிலத்தில் பாம்பு கடித்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குகின்றனர். இதேபோல் தமிழகத்திலும் வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்திட வேண்டும். ஆந்திரா மாநிலம் எல்லையை ஒட்டியுள்ள காளைக்கோவில் அருகே தொந்தசன் கொல்லை என்னுமிடத்தில் யானைகள் தொல்லை அதிகமாக உள்ளதால் தெருவிளக்குகள் அமைத்து தர வேண்டும். ராயக்கோட்டை அருகே உடையாண்டள்ளி பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்கள் பயன்படுத்த முடியாத நிலை நீடிக்கிறது. சீரான மின்சாரம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வழங்க தனியாக மேல்நிலை நீர் திறக்க தொட்டி கட்டி வேண்டும். மஞ்சட்டி அருகே பனை ஏரியை தூர்வார வேண்டும். மாட்டுக் கொட்டகை அமைக்க மானியம் வழங்க வேண்டும். இந்த ஆண்டில் 82% மா மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது. இழப்பீடு பெற்று தர மாவட்ட ஆட்சியர் தலைமை செயலாளரை நேரில் சந்தித்து அறிவுறுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. மேலும் கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் சரையு ஆவின் நிறுவனத்தில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கலாம். வனவிலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு இழப்பீடாக 50 ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. பாம்பு தீண்டினால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பு அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும். மாட்டுக் கொட்டகை அமைக்க மானியம் வழங்குவது 2022-23 இம்மாண்டே நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் மானியம் வழங்குவது தொடர்பாக அரசுக்கு கருத்துரு அனுப்பி வைக்கப்படும். குரங்கு தொல்லைகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். குறைந்த மின்னழுத்தம் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணப்படும். இவ்வாறு அவர் கூறினார்.